இங்க ஒரு பொண்ணு இன்டர்வியூ போறப்ப அந்த கம்பெனியோட நேம் போர்டு சாஞ்சிருக்கத நோட் பண்றா. சோ உடனடியா அவ அந்த நேம் போர்டை நேராக்கி வைக்கிறா. ஆனா அவளுக்கே தெரியாது இன்டர்வியூவரும் அதை பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அடுத்த நிமிஷமே அந்த இன்டர்வியூவர் அந்த பொண்ணை தவிர மத்த எல்லாருமே ஃபெயில் ஆயிட்டதா சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த இன்டர்வியூவர் வேணும்னே தான் அந்த போர்டை கோணலா வச்சிருப்பாங்க. ஆனா மணிக்கணக்கா வெயிட் பண்ணியும் கூட அந்த பொண்ணை தவிர வேற எந்த கேண்டிடேட்டும் அதை நோட் பண்ணிருக்கவே மாட்டாங்க. சோ அந்த இன்டர்வியூவர் உடனடியா அந்த பொண்ணை ஹையர் பண்ணிட்டு மத்த எல்லாரையும் கிளம்ப சொல்லிடுறாங்க. அடுத்த நாள் அந்த பொண்ணோட சேர்த்து மத்த இன்டர்ன்ஸும் அங்க வேலைக்காக வந்திருக்காங்க. அப்ப முதல் நாளே ஒரு எம்ப்ளாயிக்கும் ஒரு கஸ்டமருக்கும் பயங்கரமான ஆர்கியூமெண்ட் போயிட்டு இருக்கு. அதை பார்த்த மேனேஜர் யார் இந்த பிரச்சனையை சால்வ் பண்றாங்களோ அவங்கள ஃபுல் டைம் எம்ப்ளாயியா ப்ரொமோட் பண்றதா சொல்றாங்க. ஆனா அந்த கஸ்டமர் கோவமா பேசுறத பார்த்துட்டு மத்த எல்லா இன்டர்ன்ஸும் தயங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த பொண்ணு மட்டும் நான் ட்ரை பண்ணி பாக்குறேன்னு வேகமா அந்த கஸ்டமர் கிட்ட போறா. ஆரம்பத்திலேயே அந்த பொண்ணு பொலைட்டா பேசுறத பார்த்து அந்த கஸ்டமருக்கு கோவம் குறைஞ்சிருது. அதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த கஸ்டமர் அவங்க மால்ல ஷாப்பிங் பண்ணிட்டு பில்ல தொலைச்சிட்டதுனால ஃப்ரீ பார்க்கிங்க கிளைம் பண்ண முடியாம இருப்பா. அதே நேரத்துல அந்த எம்ப்ளாயி பில் இல்லைனா பார்க்கிங்க்கு பே பண்ணி தான் ஆகணும்னு ரொம்ப ரூடா பேசிக்கிட்டு இருக்கா. உடனே அந்த பொண்ணு பார்க்கிங் ஃபீயை அவளே கொடுக்கறதாவோ அந்த எம்ப்ளாயியையும் அப்பாலஜைஸ் பண்ண வைக்கிறதாவோ சொல்றா. இதை கேட்ட அந்த எம்ப்ளாயி நான் ஏன் அப்பாலஜைஸ் பண்ணணும்னு மறுபடியும் ரூடா பேசுறா. அப்ப அந்த பொண்ணு கஸ்டமர் கம்ப்ளைண்ட் கொடுத்தா 1000 ஃபைன் 3 கம்ப்ளைண்ட் வந்தா வேலையை விட்டே தூக்குறானோ அவங்க மாலோட ரூல்ஸ்ல இருக்கதை ஞாபகப்படுத்துறா. அதை கேட்டு